எங்கள் மத்தியிலே அவர் ஹல்லேலூயா. நல்ல அருமையான பாடலை நம்ம கேட்டாங்க. அப்படியே நம்ம மத்தியில் இருக்கிற ஜூலி பால் வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு பாடலை ஆராதிப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் லார்ட். வாங்க சீக்கிரம் வாங்க. ஹல்லேலூயா. கண்டஸ்டன்ட்லாம் நல்லா ஆர்வமாக ரெடியாக இருங்க. யார் பேர் ஃபஸ்ட்டு செகண்டு அது ஆண்டவர் எப்படி பிளான் பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியாது. அதனால் ரெடியாக இருங்க. யாரோட பேர் ஃபஸ்ட் வருது செகண்ட் வருதுன்னு தெரியாது. ஹல்லேலூயா. சிஸ்டர் வந்து ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம கர்த்தரை உயர்த்தி ஒரு பாடலை பாடலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, மணல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கி. பேர் வருவாங்க. தமிழ் மணி பிளஸி சிஸ்டர் நம்ம மத்தியில் வந்து இருக்கிறாங்க. நல்லா உற்சாகமாக இருக்கலாம். அவங்களும் ஆராதனை செய்து அந்த மகிழ்ச்சியான நேரத்தை நம்ம எல்லாம் உற்சாகமாக இருக்கும்படி நம்ம எல்லாம் ஆயத்தப்படலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகம் ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆமே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சகல ஜனங்களை கைக்குட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமா பாடுங்கள், ஆர்ப்பரிங்கள் என்று வேதம் சொல்கிறதுனால நம்ம கம்பீரமா ஆண்டவருக்கு முன்பாக பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். ஆத்துமாவே நன்றி சொல்லும் முழு உள்ளத்தோடு நம்ம ஒரு நாளும் மறவாதே. ஆமென். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, பிரகாசம் அடையும். நம்ம அவரை நோக்கி பார்க்கிறபடியா கர்த்தர் ஆராதனை வேளையில நம்மை அவர் நோக்கி பார்த்து உடைந்த நொந்த உள்ளத்தோடு வந்து வெல்கம் ஆல் தி கண்டஸ்டன்ட் பிஹாஃப் ஆஃப் பீஸ் இந்தியா தான் இதை நடத்துது. ஹல்லேலூயா. எங்கள் சபையில் அவ்வளோ ஃபண்டு கிடையாது. அதனால தான் நான் பீஸ் இந்தியா பாட்டுக்கு போட்டின்னு சொல்லி இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறாங்க. ஆன்ட்டி நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. ஏசிஎஸ் சபை எங்களோட ஆன்ட்டி ரெபேக்கா அவர்கள். அவங்க வந்து இந்த பிள்ளைகளை ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணி அவங்களுக்கு ஜெபிக்க போகிறாங்க. ஹல்லேலூயா. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க யாருன்னா பிரதர் மிலன் ஜைரோ, சிஸ்டர் ஜெய்ஷா ராணி, சிஸ்டர் ஆண்ட்ரியா ஹெவன். எல்லாம் கை தட்டுங்க. ஏன்னா கான்டெஸ்ட் வராங்க. எப்படி உட்காந்துருக்கீங்க? அடாடாடா. சிஸ்டர் கிரீனி கிருபா, சிஸ்டர் சிஸ்டர் எஸ்தர், சிஸ்டர் கிஃப்டி மெர்லின். இவங்க தான் உங்களோட நம்மளோட கண்டஸ்டன்ட். இன்னைக்கு உங்களோட பாடல் நம்ம குரல் தான் கேட்க போகிறாங்க. இனிய குரல் கேட்க போகிறாங்க. சிஸ்டர் ஆக்னிஸ் ஹெவன். ஹல்லேலூயா. நல்லா கை தட்டுங்க. யாராச்சும் மிஸ் பண்ணியிருக்காங்க? எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்தாச்சா? அண்ட் ஸ்பெஷல் ஜட்ஜு நம்ம மத்தியில் ஆண்டி வாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாத ஸ்பெஷல் ஜட்ஜ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயா நம்ம மத்தியில் அவங்க தான் ஜட்ஜ். வாங்கய்யா. ஃபுல்லாக டீமை நம்ம இன்ட்ரொடக்ஷன் பண்ணிடலாம். ஜபா வந்துருங்க. ஜபா முன்னாடி வந்துருங்க. கண்டெஸ்டோட முகத்தெல்லாம் நல்லா கேமராவில் எடுத்துருங்க. ரைட் நோ வி கோ டு எக்ஸ்ப்ளோர் த பியூட்டிஃபுல் வாய்ஸ் ஆஃப் பீஸ் இண்டியா. பாட்டுக்கு பாட்டு. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டுங்க. நல்லா கையை தட்டுங்க. கையை கட்டத்தில் கஞ்சதனம் பண்ணாதீங்க. நல்லா நம்ம பிள்ளைகள்லாம் அப்போ தானே பாட்டு நல்லா உற்சாகமாக பாடுவாங்க. நல்லா பாடி எடுத்துங்க. அது நம்ம மெயினே பாட்டு போட்டி நேரம் நிகழ்ச்சிக்கு நேரம் நம்ம போகிறோங்க. நல்லா கை தட்டலாமா? நம்மளோட இசை நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரைட் நவ நல்லா கையை தட்டி நம்மளோட சீனியர் பாஸ்டர் ஜட்ஜ் ரைட் நவ பாஸ்டர் தீமோத்தி ஜோசப் அவர்களுக்கு நல்லா கை தட்டலாமா? ஆண்டோட கிருபை விட்டு இருக்குது. இன்னைக்கு அவர் வந்து ஒரு சீனியர் ஜட்ஜாக நம்ம மத்தியில் காணப்படுறாங்க. தேங்க்யூ. அதே போல் என்னோட மனைவி ஜபா ஜெயராணி இருக்குங்க. அவங்க ஐயாவோட ஒரு மார்க்கு, சிஸ்டரோட மார்க்கு. இவங்க 2 பெட்டி ஒவ்வொரு பேப்பர் இருக்கும். இவங்க பேர் சொல்லும் போது இங்கே வந்து அறிவுப்படுத்தும் போது பேரை எழுதிக்குவாங்க. பேரை எழுதி அவங்க செய்கிற ரவுண்டுக்கு 2-3 ரவுண்டு இருக்கலாம். அந்தந்த ரவுண்டில் நீங்கள் என்ன மார்க் கொடுக்குறீங்களோ நல்லா பார்த்துங்க. ரூல் தான்.
கட் பண்ணி மார்க்கு மாற்றக்கூடாது. அதுமாரி மார்க் கொடுத்தீங்கன்னா அந்த மார்க்கை எடுத்துக்க மாட்டாங்க. 2 பேர் நல்லா நான் வச்சுங்க தயவுசெய்து. யாருக்காச்சும் பேர் போட்டிங்க ஜெனஸ் பிளஸன் 10 மார்க்கு, அதை கட் பண்ணி திரும்ப 9ன்னு எழுதக்கூடாது. அது வந்து தப்பான மார்க்காக போயிடும். ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ ஜெபம் பண்ணி இவங்களுக்கு என்ன மார்க் கொடுக்கணும், 10லேருந்து 1 2 3 4 5 6, 10லேருந்து 1 2 3 10க்குள்ள மார்க் நீங்கள் கொடுங்க. அது மட்டும் இல்லாத நம்ம ஆடியன்ஸ் தான் எல்லாத்தோட பெரிய ஒரு என்னது கைத்தட்டல் தான் நம்மளுக்கு என்னது இந்த பிள்ளைகளோட மார்க். நல்லா கைத்தட்டுங்க நம்ம ஆடியன்ஸ்க்காக, நம்மளோட சகோதரிக்கு பிலீவருக்காக. யார் நல்லா பாட்டு பாடுறாங்களோ பாடலையோ நீங்கள் நல்லா கைத்தட்டும் போது அதுதான் உற்சாகம். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணுறேங்க. தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆன்ட்டி அப்படின்னு இல்லைங்கம்மா, ஆன்ட்டி வந்து இந்த பிள்ளைகளுக்காக பிளஸ் பண்ணி ஜெபிக்க போகிறாங்க, பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க இந்த பிள்ளைகள். ஹல்லேலூயா. இது ஒரு ஜஸ்ட் ஒரு நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கம், ஒரு பாட்டு போட்டியாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் வரனால அந்த பிள்ளைகள் அவங்களோட வாழ்க்கையில், அவங்களோட பல எதிர்காலத்தில் இது போல் பல போட்டியில் என்னது அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் வரும், ஒரு விசுவாசம் வரும். என் கூட யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி உங்களை பிளஸ் பண்ணி ஜெயிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அன்பின் இயேசுவே, இந்த நாளிலே இந்த மாவட்டத்தில் இந்த தலைமை ஆண்டவரை இடத்தினுடைய போதகர் இப்படியான ஒரு வாஞ்சியான ஆண்டவரை நற்கிரிகளை தொடங்கி இருக்கிறது மிகுந்த சந்தோஷம். இது ஒரு டிஃப்ரெண்டான காரியத்தை அன்பான இந்த போதகர் செய்திருக்கிறபடினால அந்த மகனுடைய வாஞ்ச விருப்பம் உள்ளான நோக்கத்தெல்லாம் நிறைவேற்றித்தாங்க. தொடர்ந்து இந்த ஆண்டவரை கத்தாவே காரியத்தை பொறுப்பேற்று நடத்தும்படியா ஆண்டவருடைய கரத்தில் வைக்கிற தாழ்த்துக்கிற இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you everyone. Go to your place. எல்லாம் போங்க உங்கள் இடத்துல எல்லாம் உட்காருங்க. ஜாம் பண்ணி யார் பேர் ஃபஸ்ட் வருது உங்கள் பாட்டு ரெடியாக இருங்க. ஹல்லேலூயா. தயவுசெய்து இப்போ ஆடியன்ஸில் ஒரு வேண்டுதல். ஆடியன்ஸ் நான் எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, இது ஒரு நிகழ்ச்சியாக நம்ம நடத்துகிறேங்க. அதனால் பிரதர் சிஸ்டர் கண்டஸ்டன்ட் பேசாத, நம்மளோட பார்வையாளர்கிட்ட ஒரு வேண்டுதல். இந்த ஃபோன்லாம் நடுவில் பேசி இப்போ நீங்கள் ஃபோன் பேசினீங்கன்னா இந்த பாடுற பிள்ளைகளோட மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால் தயவுசெய்து ஒரு அன்பான வேண்டுதல். 1 மணி நேரத்துக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். பெரிய ப்ரோக்ராம் கிடையாது. பனியாக இருக்குதால் நம்ம சீக்கிரமாக நம்ம இதை முடிச்சிடுவாங்க. நல்லா பாடணும். ரெடியா? சத்தம் வரமாடுதே. நீங்கள் சொன்னால் ஒரு சத்தம் எஸ் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாக்க என்னது நம்மளுக்கும் தோணும், கூப்பிட்டுலாம். நீங்கள் அப்படியே பயந்துட்டு அப்படியே கேட்குறது கொஞ்சம் எனக்கு வந்து கேட்க மாட்டேன். நேராக உங்களோட புக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா அதில் வச்சுக்கலாம். இதை நீங்கள் பயன்படுத்தியா? கர்த்தர் நல்லவர். ப்ரைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாஸ்டர். இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சீர்காழியில் ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோங்க. வரனால இது இன்னும் பெரிய லெவலில், மண்டப லெவலில் அநேக பேர் இதை பயன்படுத்துகிற மாரி பெரிய கிஃப்ட்டு, சின்ன கிஃப்ட்டில் இன்னும் பெரிய அளவில் இந்த கிஃப்ட்டை பிள்ளைகளை கொடுத்து நம்மளோட வாலிப பிள்ளைகளை, நம்மளோட ஊழியக்கார பிள்ளைகளை விசேஷம் அலையில் ஒரு வாஞ்சியை உண்டாக்குறேன். கர்த்தர் நல்லவர். பெஸ்ட் ஆஃப் லக் எவ்ரி ஒன். கங்க்ராச்சுலேஷன். லெட்ஸ் கோ டு வி ஸ்டார்ட். பீஸ் இண்டியா பாட்டுக்கு போட்டி. ஃபஸ்ட்டு கண்டெஸ்டன் நம்ம மத்தியில் சகோதரி. சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னாக்க ஒரு உற்சாகமாக இருக்கும். அப்படியே உண்மையாக இருந்தீங்கன்னா நம்ம ஒரு போட்டி கொண்டாடுறேங்க, கூப்பிட்டுலாம் பாஸ்டர் கொண்டாடுங்க வாங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அப்படியே இருந்தால் சர்ச்சு நமக்கு சர்ச் டைம் சர்ச்சு மாரி நம்ம கிடையாது. ஆவியானவர்லாம் இப்போ என்னது ஆவியான நம்மளோட என்னது அவரும் கை தட்டிட்டு இருக்கிறார். நம்மளுக்கு ப்ளஸ் பண்ண வரல. ஆவியானவர் இப்போ கை தட்டி அவரும் சுற்றிக்கிட்டு என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரும் பார்க்க வந்திருக்கிறாரு கப்புள்ளெல்லாம் எப்படி பாட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். தேவ பிரசனம் அந்த இடத்துல யாரும் அசைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வேற நேரம். அதெல்லாம் நல்லா கலகலப்பாக அதெல்லாம் சந்தோஷமாக உற்சாகமாக காணப்படுங்க. சிஸ்டர் எம் இவாஞ்சலின் மகேந்திரன் இவாஞ்சலின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் வி வெல்கம் ஹியர் பீஸ் இண்டியா பாட்டுக்கு பாட்டு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் எல்லாருக்கும் தெரியல. 5 நிமிடம் பாட்டு 6 நிமிஷம் போகலாம். 10 நிமிஷம் போடுறதுன்னா அப்படியே சைபர் மார்க்கு. 5 நிமிஷம் போகலாம், 6 நிமிஷம் போகலாம். அதனால உங்கள் பல்லவியை சுருக்கி நீங்கள் பாடணும். ஓகேவா? ஒரு பாட்டை ஃபுல்லாக பாடிடாதீங்க. அதனால் 5 நிமிஷத்துலேருந்து இதெல்லாம் மார்க்கில் வரும். அதுதான் நான் முன்கூட்டி சொல்கிறேன். பாஸ்டர் எங்களுக்கு தெரியாது பாஸ்டர், நீங்கள் வேணுங்கன்னு எங்களை ஃபெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷத்தில் நல்லா டெலிவர் பண்ணுங்கள். 2 மைக் வைக்கிறேன். இது வந்து ஷார்ப் மைக்கு. நல்லா பார்த்துங்க கண்டஸ்டன்ட் எல்லாம் பாருங்கள். இது ஷார்ப் மைக்கு, இது பேஸ் மைக்கு. ஓகேவா? உங்களுக்கு உங்கள் வாய்ஸ்க்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கு மேலே நாங்கள் உங்கள் வாய்ஸ்க்கு 2 மைக் கொடுக்குறேங்க. இதுமாரி எந்த மீட்டிங்லையும் கிடையாது, இதுமாரி லைவ் எந்த ஷோலையும் இதுமாரி கிடையாது. அந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறேங்க. பிரைஸ் எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா.
எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, குற்றம் ஏதும் செய்யாத புருஷோத்தமா, குற்றம் ஏதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, பிராணநாயகா. பாவி என்னை மீட்க வந்த ஜகத்தின் ரட்சகனே, பாவி என்னை மீட்க வந்த ஜகத்தின் ரட்சகனே, ஜகத்தின் ரட்சகனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, எனக்காக இயேசுவே என் எஜமானரே, துணையாளரே. கர்த்தர் நல்லவர், மிகவும் ஆசீர்வாதமாக அருமையாக பிள்ளைகள் பாடி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 பேரு அருமையாக பாடி இருக்கிறாங்க. டைமிங் நீங்க 5 நிமிஷம் சொன்னா கரெக்டா ஷார்ப்பா 5 நிமிஷத்துக்கு பாட்டு நிறுத்தி 1 நிமிஷம் முன்னாடி பின்னாடி போலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. அடுத்தது கண்டஸ்டன் நம்ம மத்தியில கைகளை தட்டி நல்லா நம்ம வெல்கம் பண்ணலாம். சிஸ்டர் கிஃப்டி மெர்லின் பவுல் அவர்களை நல்லா கையை தட்டலாமா? ப்ரைஸ் லார்ட் எவ்ரிவன். என்னோட பேர் கிஃப்டி மெர்லின் பால். நான் ஃபயர் ஃப்ளேம் சர்ச்லேருந்து வந்திருக்கேன், மயிலாடுதுறை. ஒரு அருமை. ஹல்லேலூயா, ப்ரைஸ் லார்ட். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரைப்பு குறையாது, கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாது, அவருண்டு குறையானாக என்னாலும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். துன்பைகளாதே, துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார், திகையாதே. தோள் மீது உன்னை தாங்கினான், உன்னோடுதான். ஆமென். Thank you. நல்லா கையை தட்டலாமா? மிகவும் என்ன கையை தட்டலாமா? இன்னும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. Praise Lord. இது மார்க்ல உண்டு. மைக் யூஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு போங்க. இது மார்க்ல உண்டு. அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு போக கூடாது. சிங்கருக்கு எல்லாருமே ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுவும் நான் சொல்றேன், ஃப்ரீயா இருக்கும். அதுதான் போட்டி. அதனால இது ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கரோட ஒரு பழக்கத்துல வரணும். இதுல ஈக்கோ ஆஃபா இருக்கும். ஒரிஜினல் சிங்கருக்கு எப்பயுமே ஈக்கோ ரிவர்ப் வைக்க மாட்டாங்க. நல்லா பார்த்து சில பேர் தெரியாதவங்க, நான் பாஸ்ட் நல்லா ஒரு சவுண்ட் நல்லா சூப்பரா கேக்குது, இந்த மைக் கேட்கன்னு நினைக்காதீங்க. பாட்டு போட்டியில எப்பயுமே ரிவர்ப் எதுவுமே வைக்க மாட்டாங்க. நேச்சுரல் வாய்ஸ் என்ன அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸோ அதுதான் இதுல வரும். ஓகே, காட் பிளஸ் யூ.
பிரைஸ் தி லார்ட். என்னோட பேர் ஆண்ட்ரியா ஹெவன். நான் இயேசுவின் பலன் திருச்சபை சீர்காழியிலேருந்து வருகிறேன். கருணை பிதாவே கல்வாரி அன்பே இந்த பாடலை தான் நான் பாட போகிறேன். கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை உம்மை எல்லாம் கருணை பிதாவே கல்வாரி அன்பே எல்லாம் எனக்காரும் இல்லை உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை. தாருமே கிருபாநிதியே 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 கிருபை தாருமே கிருபாநிதியே 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 அன்பின் வடிவே அன்பின் வடிவே ஏழைக்கு இறங்கிடும் கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை. கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே நேசர் முகம் காண நேசர் முகம் காண ஏகிடுதே ஆசை என்னுள்ளே கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை. எந்தன் கண்ணீரை போக்கிடும் காலம் போக்கிடும் காலம் போக்கிடும் காலம் வேகம் வரும் என்று வேகம் வரும் என்று காத்திருந்து நான் பறந்திடுவேன் உம்மை எல்லாம் எனக்காரும் இல்லை. ஆமென். நல்லா கையை தட்டலாமா? சூப்பரா கையை தட்டலாமா? God bless you. Hallelujah. கர்த்தர் நல்லவர். அப்படியே நம்ம தொடர்ந்து அடுத்த கண்டஸ்டன்ட் நேராக நம்ம கடந்து போறோங்க. ரைட் நவ நம்ம பார்த்து கொண்டுட்டு இருக்குது ஹalleluya நடந்து கொண்டு இருக்குது பீஸ் இந்தியா பாட்டுக்கு பாட்டு. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. அடுத்த கண்டஸ்டன்ட் நம்ம மத்தியில எர்னஸ்ட் ராஜ் அவர்கள் நம்ம மேடைக்கு அழைக்கிறோம். நல்ல பாடலை பாடி இந்த ஈவினிங் டைம்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் ஜே எர்னஸ்ட் ராஜ். ஐயா மார்க் கொடுக்குறாங்க ஜபா சிஸ்டர். ஐயா மார்க் கரெக்டா பாட்டு பார்த்துட்டே விட்டுறாதீங்க. மார்க் நல்லா கொடுத்துருங்க. கர்த்தர் நல்லவர்.
நான் சீர்காழியில் உள்ள எம்பிஏ சபையில் இருந்து வருகிறேன். என்னுடைய பாடல் தலைப்பு மலர் போன்ற பாதங்களில். மலர் போன்ற பாதங்களில் மன்னவா என் மனதை நான் தொலைத்தேன். அலங்கார மாளிகையாய் உமக்கு ஆலயமாய் நான் இருப்பேன். அலங்கார மாளிகையாய் உமக்கு ஆலயமாய் நான் இருப்பேன். அலங்கார மாளிகையாய் உமக்கு ஆலயமாய் நான் இருப்பேன். மலர் போன்ற பாதங்களில். நல்லா கை தட்டலாமா? நல்லா கை தட்டலாம். அப்படியே நம்ம அடுத்த கண்டஸ்டன்ட்க்கு நேராக கடந்து போறாங்க. நல்லா உற்சாகமா, எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக காணப்படுது. இது ஒரு பாட்டு போட்டியா இருந்தாலும் ஆண்டவர்கள் இந்த பாடலை புது புது பாடல், புது புது ராகங்கள் இங்க கேட்கும் போது நம்ம சும்மா பைபிள்ல கேட்கறங்க. என்னது புது புது ராகம், புது புது கீர்த்தன், புது புது. இன்னைக்கு நம்ம லைவாவே நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் என்னென்னலாம் டேலண்ட் இருக்குன்னு ஆண்டவர் வெளியே கொண்டு வரார். கர்த்தர் நல்லவர். லெட்ஸ் கோ டு வெல்கம் சிஸ்டர் கிரீனி கிருபா அவர்களை மேடைக்கு நல்லா கை தட்டலாமா? பிரைஸ் லார்ட். என்னோட நேம் டி கிரீனி கிருபா. விசுவாச ஜெப விட சின்ன பெருந்தோட்டத்துலேருந்து வரோம். என்னுடைய பாடல் தலைப்பு இவரே பெருமான்கிற பாடல். பாமகரிச நிசா நிசரி பாமகரிச நிசா கமபனிசா நிதனி பா தபமா பமக மகரிச நிதும் தனதும் 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 இவரே பெருமான் மற்ற பேரளவே போமா. இவரே பெருமான், இவரே பெருமான் மற்ற பேரளவே போமான். இவரே பெருமான். கிடங்கொடுத்தறியா வேறு பவவினையாதுமே தெரியா. கவலை கிடங்கொடுத்தறியா வேறு பவவினையாதுமே தெரியா. புவன மீது நமக்குரியா இவரே பெருமான் மற்ற பேரளவே பூமா. இவரே பெருமான். பரிகாரி சொல்லும் வலமையில் விப்ப விவகாரி. பலபினி தீர்க்கும் பரிகாரி சொல்லும் வலமையில் மிக்க விவகாரி. குலத்துக்கும் நல்ல உபகாரி. இவரே பெருமான் மற்ற பேரளவை பூமான். இவரே பெருமான், இவரே பெருமான் மற்ற பேரளவை பூமான். இவரே பெருமான். என் பொண்ணுக்கு வந்த உடனே கை தட்ட மாட்டீங்களா? வெல்கம் டு ஆல். மை நேம் இஸ் ஜெய்சாராணி. சச்சாண்டி நிறைந்த ஆராதனை, நிறைந்த ஆராதனை. நம்ப தகுந்த இயேசுவுக்கு நன்றி நிறைந்த ஆராதனை. எண்ணிக்கைக்கு உள்ளடங்கா
சூப்பர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். God bless you. அதுக்கு அப்படியே நம்ம ஏறக்குறைய முடிச்சிட்டங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிக்க போறாங்க. அதுக்கு பின்பு செகண்ட் ரவுண்டுக்கு நேராக போறாங்க. அதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்ததாக நம்ம மத்தியில கண்டஸ்டன்ட் மிலன் ஜெய்ரோ அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். என் பெயர் மிலன் ஜெய்ரோ. நான் ஏசி சபை சீர்காழிலிருந்து வருகிறேன். என் பாடலின் தலைப்பு என்னை விட்டு கொடுக்காதவர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசநீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசநீரே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசநீரே. என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசநீரே. ஆமென். கடைசியாக நம்ம மத்தியில ஆக்னஸ் ஹெவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கடைசி கண்டஸ்டன்ட். அதுக்கு பின்பு நம்ம ரவுண்டு நேராக போறாங்க. நம்மளுடைய டைமும் குறைவா இருக்குது. பிரைஸ் லார்ட். என் நேம் ஆக்னஸ் ஹெவன். ஜீசஸ் மை ஸ்ட்ரென்த் மினிஸ்ட்ரி சீர்காழிலேருந்து வரேன். நான் பாட போகிற பாட்டு என்ன சொல்லி பாடுவேன் உங்கள் கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்கள் கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அவரே கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, என் ஜீவியத்தின் பாடலானதே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. சூப்பர். நல்ல அருமையாக கைகளை தட்டி இன்னும் ஹல்லேலூயா பிள்ளைகளை உற்சாகப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். பிரைஸ் லார்ட். அடுத்த சுற்றுக்கு நேராக ரவுண்டுக்கு நேராக நம்ம கடந்து போறாங்க. பார்த்தா பொங்கல் நம்ம சர்ச்சில் தான் பொங்கல் கொண்டாடுற மாதிரி இருக்குது. பொங்கல் வெளியில இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு எப்பயுமே தீபாவளி பொங்கல் தான். நான் ஜபாட்ட சொல்லுவேன், வீட்டில் சொல்லுவேன். ஆண்டோட பிள்ளை ஆண்டோட கூட இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே என்னது, எப்பயுமே பொங்கல், எப்பயுமே தீபாவளி, எப்பயுமே கிறிஸ்துமஸ். எப்பொழுதும் கிறிஸ்துமஸ், எப்பொழுதும் பண்டிகை நாட்களாக காணப்படுது. ஆராதிக்கிற பிள்ளைகள் எப்பயுமே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. இப்பொழுது ஒரு சில பேரை நான் சொல்லி சீக்கிரமாக நம்ம கண்டஸ்டண்ட்டை நான் எல்லாம் முடிச்சிட்டிங்களா? யாராச்சும் இருக்கிறீங்களா? முடிக்காதவங்க யாராச்சும்? எல்லோரும் முடிச்சிட்டிங்க. எல்லாம் சூப்பராக பாடினீங்க, நல்லா பாடினீங்க. உங்களுக்குள்ள மார்க் எல்லாம் நம்மளோட சீனியர் பாஸ்டர் பெங்களூர் வந்திருக்கிற அவங்க ஒரு ஜட்ஜு, ரெண்டாவது ஜட்ஜு ஜபா. ஸ்டார்டிங்கில் வந்தவங்களுக்கு தெரியும், புதுசாக நடுவில் வந்தவங்களுக்கு தெரியாத இருக்கும். ஆனால் நம்ம எல்லாம் ஆயத்தமாக இருக்கலாம். ப்ரைஸில் இப்போ இந்த ரவுண்டில் ஒரு சில நபர்களை நம்ம சிஸ்டர் ஆண்ட்ரியா ஹெவன் சிஸ்டர் நம்ம மேடைக்கு அழைக்கலாம், இந்த இடத்துல அழைக்கலாம். இரண்டாவது சுற்றில் நம்ம என்ன காண போகிறாங்கன்னா, வேறு பாட்டோட லிரிக்ஸு வேறு ஒரு டோனில் பாடணும். நான் டெமோ ஒன்று காட்டுறேன்.
எனக்கும் பெருசாக தமிழ் தெரியாததுனால ஒன்று மட்டும் டெமோ நான் காமிக்கிறேன். பாட்டு நீங்களே செலக்டோட பண்ணிட்டு வரலாம், இல்லைன்னா நான் இங்கே உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா இப்படி கொடுத்தா எல்லோரும் அவங்கவுங்க டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அதனால் ஆண்ட்ரியாவுக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன். ஒரு சில பேருக்கு நான் என்ன சொல்லுவேன், நான் பாட்டு கொடுப்பேன், நீங்கள் என்ன செய்யணும் புரியுதா? நான் சொல்லுது டெமோ காட்டுறப்ப தான் புரியும். ஃபஸ்ட்டு காட்டில் ஃபுல்லாக காட்டுறேன். கிருபையால் நிலை நிற்கின்றோ, கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபை. இது ஒரிஜினல் பாட்டு, எப்படி வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வேறு லிரிக்ஸ் போட்டு நம்ம பாடணும், அதே கிறிஸ்டின் பாட்டு. ஓகேவா? அன்பு கூறுவே எப்படியாவது பாடி கரெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். 1 2 3 ஸ்டார்ட். அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமான இன்னும் அதிகம் ஆராதிப்பே. எனக்கே கொள்ளாது பாருங்கள், எனக்கே குழப்பிக்கிச்சு பார்த்தீங்களா? அதான் போட்டி, எனக்கே குழப்பிக்கிச்சு பாட்டு. ஏன்னா நம்ம ஆராதனை செஞ்சு செஞ்சு என்னது பாடும் போது கரெக்டாக தான் ஆரம்பித்தேன். என்னது அன்பு கூறுவே அன்பு கூறுவே. ஆனால் அடுத்த லைன் என்னது, ஒரிஜினல் பாட்டு வந்து வரக்கூடாது. ஒரிஜினல் பாட்டு வந்துச்சுன்னா மார்க் என்னங்கய்யா? அதுதான் போட்டி, அப்போ தாங்க போட்டி. இப்போ பார்த்ததில் கொஞ்சம் எனக்கு ஆண்ட்ரியா கொஞ்சம் அல்லையா டேக் ஓவர் பண்ணிடும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஃபஸ்ட்டு இவங்களை கூப்பிட்டுட்டேன். எல்லோரும் ரெடியாக இருக்கணும். ப்ரைஸில் ஒன்று வந்து நீங்களே பாட்டு செலக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த ராகம் பாட்டு போய் எல்லாம் காமன் பாட்டாக எடுங்க, புது பாட்டாக எடுக்காதீங்க. நீங்களே ஒரு பாட்டை கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் பண்ணிங்கன்னா இந்த பாட்டு நாங்களே முடிச்சுட்டு இருப்போங்க எந்த பாட்டுன்னு. பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டை பாடி செய்யுங்க. அப்படி ஒன்று பாடுங்க, நான் ஒரு பாட்டு உங்களுக்கு லைவாகவே கொடுப்பேன். இந்த பாட்டை இந்த டோனில் பாடுங்க, புரியுதா? இன்னொரு டெமோ பார்க்கணுமா? இன்னொரு டெமோ பார்க்கணுமா? என் உயிரான 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 என் உயிரான 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 தேவன். ஓகேவா? இப்போ அன்பு கூறுவே லிரிக்ஸ் இதில் போடுங்க. அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன். லிரிக்ஸ் மாறக்கூடாது, எனக்கு தெரியாது, நான் டெமோ காட்டுறேன். லிரிக்ஸ் என்னது? அன்பு கூறுவேன். லிரிக்ஸ் என்னது? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகம். இந்த லிரிக்ஸ் இதில் போடணும். இந்த ராகம் கொஞ்சம் கஷ்டமானதான். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், வரும் 15 செகண்டில் வின் பண்ணணும். 15 செகண்ட் பிடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கு. ரொம்ப நேரம் பாட தேவையில்லை, ஒரு நிமிஷம்லாம் பாட சொல்லலை. 15 நிமிஷம் லிரிக்ஸை அன்பு கூறுவேனோட லிரிக்ஸு ப்ராப்பராக இதில் மேட்ச் ஆகணும் வேற ஒரு பாட்டோட. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஓகேவா? ரெடியா? தயவுசெய்து புது பாட்டை யாராச்சும் பாடி இதுதான் பாட்டுன்னு சொல்லி குழப்பி விட்டுவிடாது எங்களை. அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, பொதுவான பாட்டை கேடுங்க, அதுதான் போட்டி. ஓகேவா? ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல. உங்கள் அன்போட அளவை என்னால் அளந்து பார்க்க முடியல, என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினச்சி பார்க்க முடியல. உங்கள் அன்போட அளவை என்னால் அளந்து பார்க்க முடியல, என்ன உம்மோடு ஆச்சரியமானவரே என் வாழ்வின். ஆச்சரியமானவோட பாட்டு குரலை வந்து நீங்கள் ராகத்தை வந்து இந்த பாட்டில் பாட்டீங்களா? அப்படி தெரிஞ்சுதா? ஒன்றும் பெருசாக தெரியலையே. பாருங்க, பாட்டு இந்த பாட்டோட ராகத்தை அந்த பாட்டோட லிரிக்ஸ்னு தெரியுதுல்ல, லிரிக்ஸ் தான் வார்த்தை, அது வந்து மர்ச் பண்ணும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு ஒரு பாட்டு சொல்லுங்க, ஏதாச்சும் தெரிஞ்ச பாட்டு நீங்களே சொல்லுங்களேன். ஆச்சரியமானவரே ஒரிஜினல் பாடுங்க பாடுங்க இப்போ பாடுங்க. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. உங்க அன்போட அளவை என்னால அளந்து பார்க்க முடியல, என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல. புரியல, என்ன பண்ணீங்கன்னு? இப்ப 2 பாட்டு பாட்டீங்களா? 4 பாட்டு புரியல. இப்போ ஆண்டரியா
நான் சொல்லுது இன்னொரு ரெடி டெமோ காட்டுறேங்க பாருங்களேன். எனக்கு லிரிக்ஸ் கொஞ்சம் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. லிரிக்ஸ் கொண்டு வாங்க, ஃபுல் டெமோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். என் டேப் எடுத்துட்டு வாங்களேன். உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. லிரிக்ஸ் இப்போ இந்த லிரிக்ஸ் இருக்குது. இதுவரை நீ நடத்தியதுக்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இப்போ இந்த லிரிக்ஸை, இது லிரிக்ஸ் நல்லா தெரியுதுல்ல, இந்த வார்த்தையை வேற பாட்டில், ஓகேவா? முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போட்டி முடிச்சிட்டிங்க வெற்றிகரமாக. ரெண்டாவது போட்டு 30 செகண்டு தான், ரொம்ப நேரம் பாடவில்லை. எவ்வளோ நேரம் பாடணும்? 30 செகண்டு தாக்கு பிடிக்கிறது பெரிய விஷயம். அதுதான் போட்டி, இது பேர். இப்போ இந்த பாட்டை இதுவரை நீ நடத்தியதுக்கு, இது எல்லாம் நல்லா தெரிஞ்ச பாட்டு. இப்போ நான் எந்த ராகத்தில் பாட, நீங்கள் பாடுங்க. இதுவரை நீ நடத்தி நான் எம்மாத்திர என் வாழ்க்கை, இதுவரை என்னை நீ நட சுமந்தி நான் எம்மாத்திரம் குடும்பம் மாத்திரம். நான் புரியுதுல்ல? ராகம் வந்து இல்லை, புரிஞ்சுட்டாங்க. உட்காருங்க. ஒரே ஒரு பாடல். இப்போ வந்து ஒரு பாடலை நான் பாடுறேன், வரியை மட்டும்தான் மாற்ற போகிறீங்க. ராகம் அப்படி தான் இருக்க போகுது. முதல் பாட்டோடைய ராகத்தை பாடுறோம், அடுத்து வரிகளை மட்டும் எனக்கு என்ன பண்ண போகிறீங்க, அதே ராகத்தில் பாட போகிறீங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். இதை பாட்டு. அடுத்தது எழுந்து கட்டுவோம், எழுந்து கட்டுவோம், நாம் ஒரு மனதாய் கட்டுவோம். இப்படி தானே இந்த பாட்டு ஒரிஜினல் பாட்டு என்ன? எழுது கட்டுவோம். அந்த பாட்டு ஒரிஜினல் பாட்டு பாடுங்க. அதேதான் ஒரிஜினல் சொல்லணுமா? அங்கதான் விஷயம் இருக்குது. அதுக்கு தான் இது போட்டி. அதுக்கு அங்கே தான் விஷயம் இருக்குது. பாடுங்கய்யா, பாடுங்க. இதுதான் வந்து இதுதான். அப்போ பாட்டை பாடிங்க. ஐயா கைண்டிட்டு போயிட்டாரு. அதுதான் நம்ம ரெண்டுத்தையும் நாங்கள் வந்து அதுதான் வந்து கரெக்டாக. இப்போ புரிஞ்சிருச்சுல? பரவாயில்ல. நல்லா நம்ம கண்டஸ்டண்ட்டை கரங்களை தட்டி 30 செகண்ட் ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு பாட்டு ட்ரை பண்ணுங்கள். பார்த்து பாடலாம். பார்க்காத உங்களை பாட சொல்லவே இல்லை. டக்குன்னு நம்ம டைம் ஆகிட்டு இருக்கு. வாங்க, கிரேனிகா கிருபா வராங்க. நல்லா கை தட்டலாமா? வெரி குட். லெட்ஸ் குட். இந்த இரண்டாவது சுற்றுக்கு நேராக கடந்து நம்ம போகிறாங்க. 30 செகண்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. பயப்படுற விஷயமே கிடையாதுமா. என்ன பாட்டு பாட போகிறீங்க ஃபஸ்ட்டு மக்கள் சொல்லிடுங்க. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே, என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல, முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. இது ரெண்டு ஒரே ஸ்கேலு, ஒரே பாட்டு. நான் சொன்னது என்னன்னா, உங்களுக்கு என்ன சொன்னேன், வேறு ராகம், வேறு பாட்டு, வேறு பாட்டோட மர்ஜ் ஆகணும். அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதில் இன்னொரு இதுக்கு ஒரு வேலை, இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு வேலை இது ட்ரைனிங்கில் இருக்கலாம். நம்ம ட்ரைனிங் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். வேறு பாட்டு வேறு இடத்துல வாலண்டியராக யார் சொல்கிறீங்க நான் பாட போகிறேன், கை தூக்கி காட்டுங்க. நான் இந்த பாட்டை நீங்கள் சொல்கிற மாதிரி பாஸ்டர் நான் பாடி காட்டுருவேன். யாராச்சும் இருக்கிறீங்களா? வீராங்கனி சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, வெரி குட். வாமா போய் அதுக்கு அடுத்தது பார்த்துக்கலாம். ஏன்னா இவாஞ்சலின் கொஞ்சம் போல்டாக வந்திருக்கு, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வந்தாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இல்லைனா நான் இந்த ரவுண்டே வச்சுருக்க மாட்டேன் இல்லையா? நான் பிளான் பண்ணி தானே வச்சுருக்கிறேன். பாட்டு பாடலாம், எப்படி வேணாலும் போகலாம். 30 செகண்டுக்குள்ளே வேறு பாட்டு, ஒரிஜினல் பாட்டும் எங்களுக்கு பாட்டு தெரியணும், அதோட வேறு லிரிக்ஸ் பாட்டை மார்ச் பாடணும். ஒரே ராகம் இருக்கக்கூடாது, ஒரே ஸ்கேலில் இருக்கக்கூடாது பாட்டு. ஓகேவா? நல்லா கை தட்டலாமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஒரிஜினல் இப்போ பாடுங்க. ஒரிஜினலா? இல்லையா, இது வந்து ஒரிஜினல். இப்போ பாடுங்க. ஒரிஜினல் பாடுங்க. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். இது ஒரிஜினல்.
கரெக்டாக பாடுறாங்க. முதல் பாட்டு பாட்டு கிடையாது. இல்லை கரெக்டாக பாடிருக்காங்க. கரெக்டாக பாடிருக்கு பாப்பா, கரெக்டாக பாடிருக்கு. லிரிக் விண்ணப்பத்தை கேட்டவரே நம்ம எப்படி பாடுவாங்க, விண்ணப்பத்தை கேட்போம். ஆனால் இவங்க அந்த உனக்கு ஒரு இருக்கிற டோனில் போட்டு பாடியிருக்கிறாங்க, கரெக்டாக பாடிருக்கிறேன். அதுதான் போட்டி. மார்க் போட்டிருக்கேன். ஃபுல்லாக போட வேணாம், இப்போதுக்கு 10ன்னு போட வேணாம், பார்த்துங்க. ஏன்னா இப்போ புரிஞ்சிருச்சு, ஒரு மக்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. 30 செகண்ட் 15 செகண்ட் பாடினோட போதும். 30 செகண்ட் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுறது தானே போட்டி. நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க? போட்டியில் பங்கெடுக்க வந்திருக்கிறீங்க, உட்காந்துருக்கிறீங்க. வெரி குட். ட்ரை பண்ணு, தப்பா ரைட்டோ. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த ஒரிஜினல் பாட்டு என்னது? இப்போ அங்கே எங்களுக்கு தெரியும், ஜெயம் கொடுக்கும் அந்த பாட்டு தானே பாடுங்க. இது ஒரிஜினல் பாட்டு பாடுங்க. என் வாழ்விலே நீ பாராட்டின. சூப்பர், வெரி குட், காட் பிளஸ் யூ. அவ்வளோதான். கரெக்டாக பாடினாரு. இதுதான் தோத்துறன்னு ஒத்துக்கிட்டீங்களா? இந்த ரவுண்டில் நான் இப்போ என் மேலே கேஸ் போட்டுறக்கூடாது. லாஸ்ட் வேணுங்கன்னு எங்களை ஜெயிரோ ட்ரை பண்ணுறியா? ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. 30 சூப்பராக பாடிட்டார் பாருங்க, அழகாக பாடிட்டார் அவர். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். அன்பு கூறுவேன், அந்த சாங்க இயேசு ராஜா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும். கை தட்டலாம். வெரி குட், சூப்பர். வாங்கம்மா. கிரீனிகாக்கு ஒரு நம்பர் மார்க் கொடுத்துருங்க. கிரீனிகா கிருபா சகோதரிக்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. எர்னஸ்டுக்கு ராஜ்க்கு ஒரு மார்க் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இவாஞ்சலி வந்தாங்க, அவங்களுக்கு மார்க் கொடுத்துருங்க. இவாஞ்சலிக்கு ஒரு பாயிண்ட் கூடவே தான் கொடுக்கணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க தான் மர்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டக்குன்னு எல்லாருக்கும் புரிய வச்சாங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இதோட ஒரிஜினல் பாட்டு என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். பாட்டு கரெக்டாக இருக்குல்ல? ஓகே. பாப்பா பேர் ஆண்ட்ரியானா கொஞ்சம் லேட்டாக ரவுண்டு வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது ரவுண்டுனா போட்டியாக இருக்கணும், வந்த உடனே பாடி இருக்கணும். ரொம்ப லேட்டாக பிளான் பண்ணி வந்திருக்கிறீங்க, அதனால கொஞ்சம் நிறையா உங்களை அனாயிண்டிங்கில் நடத்தலான்னு விருப்பம். ஆனால் சூழ்நிலைகள் ரொம்ப டைமு, தூரமாக போகணும், பிள்ளைகள் நிறைய தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, சிறு பிள்ளைகள்லாம் ஆஸ்ட்டு வந்திருக்கிறீங்க. அதனால எனக்கு ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்ம மீட்டிங்கில் மேக்ஸிமம் அன்றைக்கி கூட அந்த பாஸ்டர் மீட்டிங்கில் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போயிடுச்சு. நம்மளுக்கு ஷார்ப் டைம் 2 மணின்னு சொன்னால் என்னது, கிறிஸ்து வாழ்க்கையிலலாம் பார்த்துங்க, டைமிங் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. என்னது எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர் முக்கியமா, டைமிங் முக்கியமா? சொல்லுங்க. பத்தியா இதான் பாரு, குழப்பிட்டுங்க பாரு. ஆவியானவர் முக்கியமா, டைமிங் முக்கியமா? சொல்லுங்க. பத்தியா குழப்பிக்க பாரு. டைமிங்னா என்னன்னு தெரியுதா? ஐயா புரியாம சொல்லுங்க. ஐயா எப்படி என்ன சொல்லுது? டைமிங்னா என்ன ஐயா? டைமிங்னா என்ன ஐயா? ஒழுக்கம், டிசிப்ளின். அல்லேலூயா. கிறிஸ்து வாழ்க்கையில் என்னது? டிசிப்ளின் ரொம்ப அவசியம். அப்பதான் ஆவியானவரே ஒட்டுவார். அல்லேலூயா. நம்ம சௌரியத்துக்கு ஏந்திரிக்கிறது, நம்ம சௌரியத்துக்கு சர்ச்சுக்கு வருது, நினச்ச நேரத்தில் காணிக்க போடுறது, நினச்ச நேரத்தில் சுத்தமாக இருக்க மாட்டார் ஆண்டவர். அதுக்கு ஆவியானவர், அதுக்கு செகண்ட் தான் ஆவியானவர். 1 மணி நேரம் முட்டி போடுங்க, 3 மணி நேரம் முட்டி போடுங்க, ஒன்றுமே வேலை செய்யாது. டிசிப்ளின் வாழ்க்கையில் இல்லைன்னா என் குடும்பம், என் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும், உயிர் சங்கு வெளில வந்துடும். டிசிப்ளின் ரொம்ப அவசியம். ஆனாலும் இதை மேற்கொண்டு நம்மளை தாண்டி இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப அவசியமானது. டீச்சர்
அல்ல கரங்களை தேவனை மையப்படுத்தலாமா? வாங்க சீக்கிரம் வாங்க. போவாஸ் பிரதர் பாடலை பாடும்போது, மெஷாக் பிரதர் போவாஸ் பிரதரும் பாடலை பாடும்போது உற்சாகமாக காணிக்கை செலுத்தலாம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புவனா, எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புவனா. நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் gift கொடுக்க போறேங்க. அது மட்டும் எல்லாரையும் வாழ்த்தி நம்ம ஆஸ்வதிக்க போறேங்க. ஆமென். கதை நல்லவர். நல்ல ஜட்ஜி பார்த்து கரெக்டா சரியா மார்க் கொடுத்துருக்குறாங்க. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே பிரைஸ் கொடுத்துடலாம். எல்லாருக்குமே பிரைஸ் கொடுத்துடலாம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஏசி சபையில தலைவர் சீனியர் பாஸ்டர் எங்களோட அங்கிள் வந்திருக்கிறாங்க. அவங்க கையிலேருந்து எல்லாருக்கும் நம்ம பரிசு, அவங்க கையாலேருந்து பரிசு வாங்குறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வந்து எல்லாருக்கும் பரிசு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒருத்தர் பேர் சொல்லும் போது ஹல்லேலூயா எல்லாரும் வந்து பரிசு வாங்கிட்டு போயிருங்க. திரும்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். நம்பிக்கை திருவிழால இந்த நாள்ல பீஸ் இந்தியா நடத்தும் பாட்டுக்கு பாட்டு பங்கெடுக்கும்படி தேவன் நல்ல ஒரு கிருபை கொடுத்தார், நல்ல உதவி செய்தார். சகோதரி ஆண்ட்ரியா ஹெவனை நம்ம மேடைக்கு அழைக்கிறோம். சிஸ்டர் ஏ எஸ்தரை மேடைக்கு அழைக்கிறோம். சூப்பரா பாடினாங்க. கிஃப்டி மெர்லின் பால். ஆக்னஸ் சேவன். பிரதர் மிலன் ஜெய்ரோ. மிலன் ஜெய்ரோ. நல்லா கை தட்டுங்க ஜெய்ரோ. ஜெய்ஷா ராணி. நல்லா கை தட்டலாமா? நல்லா நம்ம பிள்ளைகளை எல்லாருமே ஜெயிச்சுட்டாங்க. கிரீனிகா கிருபா. நல்லா கை தட்டலாமா? கிரீனிகா கிருபாக்கு 1000 ரொக்க பரிசு. எல்லாருக்குமே ஒரே பரிசு. மாறுபேடு கிடையாது, எந்த பச்சை பாதம் கிடையாது. எந்த பச்சை பாதம் கிடையாது. சூப்பர். காட் பிளஸ் யூ. எம் இவாஞ்சலின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நல்லா கை தட்டலாமா? சூப்பர். கை தட்டலாமா? பிரதர் எர்னஸ்ட் ராஜ் அவர்களை மேடையை அழைக்கிறோம். சூப்பரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. டோட்டலா ஓகே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. எல்லாரும் போட்டியில் வின் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதமான காரியம். இப்போ ஜட்ஜி எல்லாம் முன்னாடி வந்துருங்க. நம்ம டைம் கிடையாதனால நேரம் நம்ம தீர்ப்பு சொல்லி நம்ம இது பண்ண போறாங்க. எல்லாருமே நல்லா பண்ணீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பேர் வந்து ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் சொல்றது எதுவுமே சொல்லாதீங்க. நீங்கள் வந்து நில்லுங்க, எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள்
ஆமாம், வேறு என்ன சொன்னீங்கன்னா குழப்பம் உண்டாயிரும், திரும்ப மக்களுக்குள்ள ஒரு இது ஆயிடும். பேர் வந்து எல்லாருமே இவாஞ்சலின் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கில் என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாருமே இவாஞ்சலின் கொடுத்துருக்குறாங்க. ஆஸ் எ ப்ராப்பர் காம்படிஷனில் இவாஞ்சலின் வந்து எங்கெங்க இடத்துல ஓகே தேங்க்யூ, நீங்களாம் போங்க, நான் கொஞ்சம் சட் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் போது சிஸ்டர்ஸ் எல்லாமே வச்சுக்காங்க. இவாஞ்சலின் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், நல்லா கை தட்டலாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கிஃப்டி, கிரீனிகா இவங்கள செகண்ட்ல தானே, செகண்ட் தானே, கிரீனிகா கிருபா மேக்ஸிமம் செகண்ட் கேட்டகரியில வந்திருக்காங்க. நல்லா கை தட்டலாமா? ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் முன்னாடி வந்துருங்க, ஃபர்ஸ்ட் வந்துருங்க. ஆண்ட்ரியாவும் செகண்ட்ல வச்சிருக்காங்க. ஆண்ட்ரியா, கிஃப்டியும் செகண்ட்ல தான் இருக்கிறாங்க. வாங்க எல்லாரும் வந்து பேர் சொன்னவங்களாம் வந்துருங்களேன். இவாஞ்சலின் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்காங்க. எல்லாருமே ஓகே. எல்லாரும்னா 2 ஜட்ஜும் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்காங்க. வாங்கம்மா முன்னாடி வாங்கம்மா. என்ன இங்கிலீஷ்ல சொல்றாங்க, டக்குன்னு முன்னாடி எல்லாரும் தெரியும்ல யாரு. ஓகே, இவாஞ்சலின் சிஸ்டர், இவாஞ்சலின் இவங்க ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்காங்க. இவாஞ்சலின் நல்லா கை தட்டுங்க. சிஸ்டர் கிருபா, கிரீனி கிருபா வந்து செகண்ட் பொசிஷன்ல வச்சிருக்காங்க. எல்லாருமே ஆண்ட்ரியா, கிரீனி கிருபா, அப்புறம் கிஃப்டி மேக்ஸிமம் எல்லாருமே செகண்ட் கேட்டகரியில் வச்சிருக்கிறாங்க. 3ன்னு சொல்ல முடியாது, செகண்ட் கேட்டகரியில் வந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இவாஞ்சலி வச்சிருக்காங்க. இவாஞ்சலி வந்து இப்போ எந்த இடத்துல கொஞ்சோண்டு அவங்களோட மார்க் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து மிஸ் ஆகுதுன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல ஒரு லைன் பாடினாங்களே, லாஸ்ட்ல ஒரு லைன் வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு சுதி வந்து வீணா போயிடுச்சு. லாஸ்ட்ல ஃபினிஷிங் பண்ணல, எல்லாம் கரெக்டாக போனது, ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் நல்லா போனது. இந்த கடைசி ஃபினிஷிங் பண்ணும்போது சுதி வேற சுதிக்கு போயிடுச்சு, வேற ஸ்கேலுக்கு போயிடுச்சு. அதனால ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே டக்குன்னு வந்துச்சு, செகண்டுக்கு அந்த பாயிண்ட்ல வந்துச்சு. அதே போல மற்றவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ஆண்ட்ரியா ஸ்கேலு, டெம்போ, ஃபினிஷிங் எல்லாமே பர்ஃபெக்டாக. நல்லா கை தட்டுங்க. அண்ட் இவாஞ்சலின் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் அண்ட் டெம்போ அண்ட் நல்ல ஃபாஸ்ட்டாக அந்த பாட்டை நல்லா பிக்கப் பண்ணி டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நல்ல போல்ட்னஸ் இருக்குது, நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அதனால இன்னும் நல்லா நம்ம இவாஞ்சலினுக்கு நல்ல கையை தட்டணும். அண்ட் கிரீனிகா கொஞ்சம் பதத்தோட இருக்கிறாங்க, கொஞ்சம் எல்லாத்துலேயுமே பதட்டமாக இருக்கிறாங்க. கிஃப்டி 2 பேருக்கும் மைக் பிடிக்கிறது கொஞ்சம் ஃபினிஷிங் வரணும். மைக் எப்பயுமே பிடிக்கிறவங்க சிங்கர் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். இப்படி பிடிக்க நல்லா கிட்ட சவுண்டு ஃபீட்பேக் கரெக்டாக போதா, அதில் ஒரு மார்க் குறைஞ்சிருக்கு. யார் 2 பேருக்கும்? உங்களுக்கும் கிஃப்டிக்கும் அதில் மார்க் கொஞ்சம் குறைஞ்சி. பாட்டு நல்லா பாடுறாங்க, ஆனால் இவங்க அந்த மைக்கில் டெலிவர் பண்ண மாட்டுறாங்க, அதில் மார்க் குறைஞ்சிருக்கு. அப்புறம் ரொம்ப பயப்படுறீங்க, பயப்படலாம் தேவையில்லை, பயப்படாத பாட்டை பாடினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் ரொம்ப டைம் ஆயிரும், எல்லாருக்குமே எதிர்க்கிறேன். ஒரு வாட்டி நல்லா ஜோராக இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது இவாஞ்சலின், ஆண்ட்ரியா. இப்ப ஆண்ட்ரியாவுக்கும் இவாஞ்சலினுக்கும் டை ஆயிடுச்சு. அதனால 2 பேருக்குமே ஒரு ப்ரைஸ் கொடுக்குறேன். வாங்க, இங்க இருக்கிறாங்க, ஜபாங்க இருக்கிறாங்க, கேஷ் எடுத்துட்டு வாங்க. இந்த டீம் ஃபுல்லாவே முன்னாடி இருக்கட்டும். இவங்களுக்கு கேஷ் நம்ம கொடுத்து ஸ்பெஷல் ப்ரைஸ் ஏற்கனவே வின் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னொரு 500 rupees இவங்க என்ன செய்கிறாங்க, வின் பண்ணுறாங்க. சிஸ்டர் ஆண்ட்ரியாவுக்கு ஸ்பெஷல் இன்னொரு எக்ஸ்ட்ரா. ஆண்ட்ரியா மோஸ்ட் ஆஃப் நான் சொல்கிறேன், ஆண்ட்ரியா எல்லாத்துலேயும் அவுட்ஸ்டாண்டிங். ஆண்ட்ரியா பாடும் போது ஒரு நிறைய குறைவு இருக்குது, ஆனால் அந்த ப்ரொஃபஷனல் உள்ளார கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, ரொம்ப பர்ஃபெக்ட். எல்லாத்துலேயும் அந்த பார்த்து 9 பேர்லேயும் எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட், எக்ஸ்ட்ரா ஸ்கேலு, மைக்கு பிடிக்கிற ஸ்டைலு எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு. ஓகேவா? அப்படியே நல்லா இப்படி வந்து இப்படி உள்ளார சூப்பர். அதனால ஓகே, காட் பிளஸ் யூ, பிரைஸ் லார்ட். அடுத்த வாட்டி இதோட கிஃப்ட் வின் பண்ணோம். ஹல்லேலூயா. பாஸ்டர் எஸ்எஸ் பால் வரான், கடைசி ஜெபம் செய்து ஆசீர்வாதம் சொல்லி ஹல்லேலூயா. அங்கிள் ஆசீர்வாதம் சொல்லுவாங்க கடைசியாக. எஸ்எஸ் பாலையா கடைசியாக
அவர் நம்மளுக்காக செவியம் பண்ணுவாங்க. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் நாளைக்கும் மீட்டிங் இருக்குது. இப்போ கொயர் பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணிங்களா? எல்லோரும் இந்த பக்கம் வந்துருங்க பார்க்கலாம். எல்லோரும் ஃபுல் டீம் வந்துருங்க பாட்டு பண்ண. பிள்ளைகள் எல்லாம் அந்த பக்கம் வந்துருங்க. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாம். நம்ம ஜெபம் செய்து தேவன் இந்த ஹல்லேலூயா இந்த 4 நாள் நிகழ்ச்சியை ஃபுல்லாக முடிக்க உதவி செய்தார். ப்ரைஸ் லார்ட். கேமராவில் க்ளோஸ் ஆகுதா? எல்லாமே கம்ப்ளீட் ஆகுதா? பார்த்தேன் கேமரா. ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் சமத்தை நன்றி சொல்லி முடிக்கலாம். அந்த பிள்ளைகள் இன்னும் பெரிய பெரிய மேடைக்கு ஏற வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க தாய் தகப்பனுக்கு இன்னும் பேர் எடுத்து கொடுக்க வேண்டும். நல்ல இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா விசுவாசத்தில், அப்பா நல்ல சாட்சியில் இந்த பிள்ளைகள் வளர வேண்டும். அப்பா இன்னும் பல டேலண்ட்டை நீங்கள் வானத்தை கொடுத்து உதவி செய்யுங்க ராஜா, உதவி செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு மைக் கொடுத்துருக்கேன். எல்லாம் மைக் கொடுத்துருக்கேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர் என் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர் என்னை என் முன்னே என்னை செய்யாதே, என்னை உண்டாக்கினவர் என்னை சத்தம் எல்லாம் சத்தம் வரல. ஜீசஸ். என்னை உண்டாக்கினவர் என்னை என் முன்னே நடந்தே என்னை ஒன்றும் சத்தத்தை என்ன சத்தத்தை உயர்த்தி எல்லாம் வந்துடுற பிள்ளைகள் என்னை ஹல்லேலூயா. கர்த்ததாமே ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். விசேஷமாக நம்ம நன்றி சொல்லி முடிக்கலாம். எல்லாரும் கடந்து போங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்ததாமே ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். விசேஷமாக நம்ம நன்றி சொல்லி முடிக்கலாம். எல்லாரும் கடந்து போங்க அவங்க இடத்துக்கு.